பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் வாழ்வின் மன்னாவுக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 7வது வசனம் சொல்லப்படுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு அநேக கவலைகள் உண்டு. இந்த கவலையிலிருந்து எப்படி விடுதலை பெறுகிறது, இந்த கவலையிலிருந்து எப்படி நாம் வெளியே வருவது என்று தெரியாமல் இன்றைக்கு அநேகர் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு கவலை, அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஒரு சிலருக்கு உணவு கவலை, ஒரு சிலருக்கு உடை கவலை. ஆமென், அல்லேலூயா. ஒரு சிலருக்கு திருமணம் பிள்ளைகளுக்கு ஆகாத கவலை, அல்லது பிள்ளைகள் ஊதாரியாக இருக்கிறார்களே என்று சொல்லி கவலை. இப்படி ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு கவலைகளோடு இன்றைக்கு மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிறவர்களை பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய கவலைகளை மற்றும் பிரச்சனைகளை அனைத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே நாம் இறக்கி வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறேன். ஆமென், அல்லேலூயா. வருத்தப்பட்டு இன்றைக்கு கவலைப்பட்டு கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு எப்படி நாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்கிறது தெரியாமல் இருக்கிற பிள்ளைகளை நோக்கி இந்த வசனம் வருகிறது. உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்து விடுங்க, அவருடைய பாதத்தில் இறக்கி வைங்க. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த கவலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஏன் வைக்க வேண்டும் என்றால், ஏன் அவருடைய பாதத்திலே வைக்க வேண்டும், ஏன் அவர் மேல் அதை சுமத்த வேண்டும் என்றால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே. அல்லேலூயா. அதாவது நம்முடைய கவலைகளை பிரச்சனைகளை அவற்றையெல்லாம் அவர் கையாள அனுமதிக்க வேண்டும். அவர் அந்த பிரச்சனைகளுக்கு கவலைகளுக்கு தீர்வு செய்வார் என்பது அவர் செயல்படுவதற்கு நம்ம விட்டு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கவலைகளை பிரச்சனையை தூக்கி கொண்டு நம்மளே அலைஞ்சு மோதி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவா சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் கவலைகளை உங்களுடைய பிரச்சனைகளை அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். தேவன் தேவ சபையில எழுந்து நியாயம் விசாரிக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, உங்களுடைய கவலைகளை உங்களுடைய பிரச்சனைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் அதை எடுத்து கையாளுவதற்கு அவருக்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை ஆக முடியும். நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய கவலைகளை நம்முடைய பிரச்சனைகளை எங்க சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவருடைய பாதத்தில் இறக்க வைக்க வேண்டும். தேவ சமூகத்தை தேடி, ஆண்டவரே இந்த கவலையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி பிரச்சனைகளை கவலைகளை தேவன் மேல வைக்க வேண்டும். அப்பதான் அந்த கவலைகளை தேவன் எடுத்து விசாரிக்கிறார், பிரச்சனைகளை தேவன் கையாளுகிறார். அவருடைய பாதத்தில் நாம் இறக்கி வைக்க வேண்டும். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக அவர் கிரியை செய்வார். அதை அவர் விசாரிக்கிறார். நம்முடைய பிரச்சனை என்ன,
நம்முடைய கவலை என்ன, இது எதனால் வந்தது, எப்படி வந்தது, ஏன் வந்தது என்று தேவன் அதை விசாரிக்கிறவராயிருக்கிறார். விசாரித்து அந்த பிரச்சனையில இருந்து உங்களை விடுவிக்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை வேண்டும் என்றால், கவலையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, பாடுகளிலிருந்து நீங்க விடுவிக்கப்பட வேண்டுமானால், கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மேல உங்க பாரத்தை வைங்க, உங்க பிரச்சனையை வைங்க, உங்க கவலையை வைங்க. அவர் எப்படி ஜெயம் எடுத்தாரோ அதை போல உங்க கவலையிலையும் உங்க பிரச்சனைகளையும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அவர் நம்முடைய வாழ்க்கையில இடைவிடுவதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். நம்ம பிரச்சனையை அவர் எடுத்து விசாரிக்கிறதுக்கு நம்ம அனுமதி கொடுக்க வேண்டும். நம்முடைய கவலைகளை அவர் எடுத்து செயல்படுவதற்கு நாம் அவருக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் சும்மா இருக்க வேண்டும், அவர் செயல்பட வேண்டும். நம்ம செயல்பட்டு அவர் செயல்பட மாட்டார். ஒருவர் உங்களை பேசுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிர்மறையா நீங்க பேசாம மௌனமா இருந்தா உங்களுக்காக கர்த்தரே வழக்காடுவராயிருக்கிறார். உங்கள் நியாயத்துக்கு அவர் வழக்காடுவார். நம்ம பேசிட்டு அப்படின்னா அவர் சைலண்ட் ஆயிடுவார். அவர் செயல்படுவதற்கு, அவர் கிரியை செய்வதற்கு நாம் அனுமதி கொடுக்க. அதனால்தான் அவர் உங்களை விசாரிக்கிற ஒரு ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. நம்ம மேல அக்கறை உள்ளவராய் இருக்கிறார், கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், நம்மளை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, அந்த பிரச்சனைகளை அவர் இடத்துல சொல்றதில்ல, கவலையில் அவர் இடத்துல சொல்றது. ஏன் கவலை, எதனால கவலை? இன்னைக்கு கடனால கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, திருமணம் ஆகாதனால கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, குழந்தை இல்லைன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உங்க கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல வைங்க. வீடு கட்ட முடியலையே, இடம் வாங்க முடியலையே, சபை கட்ட முடியலையே, உங்க கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல வைங்க. அவர் விசாரிக்கிறார். அவர் விசாரித்து அதிலிருந்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய காரியத்தில் அவர் செயல்படுவதற்கு, அவர் அதை எடுத்து கையாளுவதற்கு அவருக்கு நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். அதை நம்மளே எடுத்து போராடிட்டு இருக்கக்கூடாது. அதை கர்த்தருடைய கரத்தில் நாம் கொடுக்கிற போது அவர் அதை அழகாக ஹேண்டில் பண்ணுவார். உங்களுக்கு சீக்கிரமாக அதிலிருந்து விடுதலை வரும். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேலே வைங்க. அவர் விசாரிப்பார். அவர் அதை விசாரித்து உங்களை கூடிய விரைவில் சீக்கிரத்தில் அதிலிருந்து விடுதலை தரும். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து, உங்களுக்கு இருக்கிற கவலைகள், நாளைக்கு என்ன, எப்படி கடன் கட்டுறது என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தேவைகளை சந்திப்பாருங்க. கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். எது எது எப்பப்போ செய்யணுமோ அதாவது அப்பப்போ நேர்த்தி அழகாக ஆண்டவர் செய்வாருங்க. நீங்கள் அவருடைய கருத்தில் கொடுங்க, அவருடைய கருத்தில் கொடுங்க. நிச்சயமாக உங்கள் காரியத்தை ஜெயமாக மாற்றி தருவார். ஆமென். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.